திருவாலப்புத்தூர் தமிழ் மேதை மாமேதை மாப்பிள்ளை கலைமூர்த்தி மறைந்தது ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்று அவர் 74 பிறந்த நாள் விழா, நினைவு நாள். அது நம்ம எனக்கு பேசுறதுக்கு மனசு ஏன்னா கூட இருந்துட்டே அவர் மறைவை பற்றி அவர் மறைந்ததுக்கப்புறம் அவர் பிறந்த நாள் நினைவு நாளை பேசும்படியாக ஏற்பட்டதுங்கிறத எனக்கு மனசு சங்கடத்தை தான் பேச வேண்டியிருக்கு. இருந்தாலும் கடமை அவர் சொன்ன அப்புறம் அவர் செஞ்ச தொழிலினுடைய நிலையெல்லாம் கூடவே அனுபவிச்ச நான் சொல்ல வேண்டிய கடமை. அவர் தமிழ் வாசியத்தில் ஒரு அழகான தமிழ் வித்வான். அழகுன்னா ஏற்கனவே ராமதாஸ்ன்னு ஒரு தமிழ்கார் இருந்தார். அவர் சிரிச்சுக்கிட்டே இருப்பார். வெத்தலைப்பாக்கு போட்டால் இன்னைக்கெல்லாம் பார்க்கலாம். அவனை தமிழ் திருவள்ளூர் ராமதாஸ்ன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது கலியமூர்த்தி மாப்பிள்ளை தான். அந்த சிரிப்பு, அந்த தலைமையிறவை போடுறது, அதை வாசிக்கும் போது எல்லாம் ஒரு அம்சமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு தமிழ்ல ஒரு அழகு அழகோட பார்க்கறது ரொம்ப சிரமம். ஆண்டவன் அந்த கலியமூர்த்தி மாப்பிள்ளைக்கு தான் அதை கொடுத்துருக்காரு. அடுத்தாப்புல அவர் அந்த காலங்களில் பெரியவங்கெல்லாம் தொப்பி வளர்ந்துற பொருத்தமான தமிழ்னு சொல்லுவாங்க. அதுதான் நல்லது. அந்த காலத்தில் தங்கவேல் பிள்ளைக்கு அந்த பேர் உண்டு. அதுக்கு அடுத்தது கலியமூர்த்தி மாப்பிள்ளைக்கு தான் அந்த தொப்பி வளர்ந்துற பொருத்தங்கிற ஒரு பேரு. நான் சொல்லல, பெரிய பெரிய இசை நாதசுர மேதைகள்லாம் சொன்ன வார்த்தை. எல்லாரும் கலியமூர்த்தி மாப்பிள்ளையை தான் தமிழ் போட்டுப்பாங்க, வேற யாரையும் போட மாட்டாங்க. அந்த காலத்துல பெரிய மேதைகள்லாம் ஒரிஜினல் மேதைகள் நாதசுரத்துப்பானெல்லாம் திருவாரூர் தம்பியை கூப்பிடா, திருவாரூர் பையனை கூப்பிடா, அந்த பையனை கூப்பிடுதா, பொருத்தமா இருக்கட்டா, நல்ல வாசிப்பான்னு சொல்லி எல்லாம் கூப்பிட்டதை நான் என் காதல கேட்டிருக்கேன். அப்படி ஒரு எல்லாத்துக்கிட்டையும் எல்லாருக்கும் பொருத்தமான ஒரு தமிழ் அது. அப்படி வாய்ச்சது இடையூறு இல்லாம இருக்கும் எங்களுக்கு. அந்த கும்காரமெல்லாம் இப்ப தமிழ கும்காரமே இல்லாம போயிடுச்சு, காணா போயிடுச்சு. ஆனா அந்த கேட்கா சொல்லு கும்காரம் கொடுக்கும்போது எனக்கு அவ்வளவு செழிப்பா இருக்கும், அவன் ஆனந்தமா இருக்கும். அப்படிலாம் ஒரு வாசிய மேதை அவர் திருவாரூருக்கு இதுக்கு அவர் இவ்வளவு தூரம் பரிமாறதுக்கு கூட ஒரு காரணம் கூட இருக்கு. அந்த பசுபதி தமிழ்காரங்க திருவாலப்புத்தூர்ல இவங்க தாத்தா ஒருத்தர் இருந்தார். அவரு நிறைய பிள்ளைகளை தயார் பண்ணி விட்டார். அந்த புண்ணியம் தான் இந்த பிள்ளைக்கு ஒரு அம்சமா ஒரு தமிழ் ஒரு பெரிய மேமதியா இருந்து வாசிக்க வச்சது காரணம் அவர் செஞ்ச புண்ணியம், அவர் செஞ்ச எல்லா தர்மம் தான். ஆனா நான் நினைக்கிறேன் ஒரு பெரிய தமிழ் வித்வான் பழகிறதுல இனிமே அவருக்கு பொண்ணு பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணதெல்லாம் நான் தான் அந்த காலங்களில் அவருக்கு செஞ்சது. எனக்கு ரொம்ப நெருக்கம், என் கூட நிறைய வாங்கியிருக்காரு. 3 மாதம் 4 மாதம் அமெரிக்காவில் சேர்ந்தே இருந்திருந்தோம். ஆனால் வாக்கியம் கொஞ்சம் கூட நாங்கள் சேர்ந்து வாசிக்கும் போது கொஞ்சம் கூட அதில் அசால்ட் இருக்காது. ஒரு சுறுசுறுப்பாகவே இருக்கும். அந்த சிரிச்சுக்கிட்டு தலைமுடி அப்படி போட்டுக்கிட்டு வாசிக்கும் போது நமக்கு இன்னும் வாசிக்கணும்னு இருக்கும். அந்த மாதிரி ஒரு அழகான தமிழ். உடம்பு நலம் இல்லாமல் அவர் இறைவனை அழைத்து கொண்டது ரொம்ப இசை உலகத்துக்கு ஒரு பெரிய திரும்ப கிடைக்க முடியாத ஒரு நஷ்டம். அது பொருத்தமான தமிழுங்கிறது அவர் தான். வலுந்தறியும் தொப்பியும் அந்த ரெண்டும் உட்கார்ந்து வாசிக்கிற அமைப்பு, அதை சிரிச்சுக்கிட்டு அந்த கீர்த்தனை இதுக்கெல்லாம் பங்குடுவா அழைச்சிட்டு வருது. ராகத்தை வளர்க்கும் போது சத்தம் இல்லாம அமைதியா இருக்கிறது. கீர்த்தனை வரும்போது வாசிக்கும் போது ரொம்ப சத்தம் கொடுக்காம அமைதியா டேக்காக கொடுக்கறது, எல்லாமே கொடுத்து அந்த நிறைவு பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு நிறைவான தமிழை நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டம். இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. நான் 6 பேரையும் சொல்ல வேண்டியதில்லை. நாம இவரை பத்தி தான் பேசுறோம், இவர் நல்லதை பத்தி தான் நம்ம பேசணும் ஒழிய மற்றவங்களை பத்தி நம்ம சொல்றதுக்கு சரியில்லை. எல்லாம் நல்ல வாசிக்கூடியவர்களா இருக்காங்க. ஆனா இவருக்கு இருக்க அந்த அம்சம், தமிழுடைய அம்சம் வேற யாருக்கும் இல்லை. அது ஒண்ணு மட்டும் நிச்சயம். திருப்பாம்பரம் பிள்ளை நாசத்தை உட்கார்ந்து அங்க சங்கமா எப்படி வாசிக்கிறாங்களோ அது மாதிரி தமிழ்ல ஒரு அங்க சங்கமா ஒரு தமிழ் பொருத்தத்தோட ஒரு அழகோட சிரிப்போட வாசித்த தமிழ் நம்ம திருவாரூர் மாப்பிள்ளை தமிழ் தான்ங்கிறது நிச்சயமா நான் சொல்ல முடியாது. அவர் நெருங்கி பழகணும். என்கிட்ட ரொம்ப நெருக்கமா பழகிட்டு அவர் கூட ரொம்ப நெருங்கி பழகிட்டேன்.
அவருடைய வாத்தியம் என் காதில் விழுந்துகிட்டே இருக்கு. எனக்கு செஞ்ச கூட வாத்தியதெல்லாம் என் நினைப்பு வந்துகிட்டே இருக்கும். அது போட்டாலும் பிளேட் எல்லாம் கேட்டு செல்ல கேட்டு கேட்டு கேட்டுக்கிட்டே இருக்கேன். அந்த கீர்த்தனையெல்லாம் அளவு பாடம் நான் வாட்சின்னு ஒரு வாட்டி வாச்சிட்டு அடுத்ததுல அந்த பாடம் பண்ணிடுவார் கீர்த்தனையும். அந்த கீர்த்தனையில் சங்கதிகள் முடிவுகளும் அழகா வாசிப்பார். மேற்காலம் அது சொல்லு கொடுக்க வேண்டியதில்லை, சொல்லு மேற்காலம் கொடுக்க வேண்டியதில்லை, மேற்காலம் கீழ்காலம் வேண்டியது, கீழ்காலம் குங்காரம் கொடுக்கறது, இது கேக்கா கொடுக்கறது, இது இப்படியெல்லாம் பல சைஸா வாசி எங்களையும் திருப்தி பண்ணி கூட வாசிக்கிறவங்களையும் திருப்தி பண்ணி ரசிகர்களையும் திருப்தி பண்ணி அவர் ஒரு அமரர் ஆகிட்டார். இருந்தாலும் அவருடைய வாத்தியம், அவருடைய நட, அவருடைய அழகு என்றும் நம்ம கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அது யாரும் அழிக்க முடியாது. அவருக்குன்னு கொடுத்த வரப்பிரசாதம் அவர் நாகம் நம்ம காதில் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். அவர் சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தால் நம்ம காதில் ஒழிச்சுட்டே இருக்கும். அவருக்கு அவர் ஆத்மா சாந்தி அடைஞ்சு நேடுடி பல்லாண்டு அவங்க குடும்பம் நல்ல வாழணும்னு ஆசீர்வாதம் பண்ணி அவர் நினைவு நாளில் என்னுடைய ஆசீர்வாதத்தை தெரிவித்து விடுகிறேன்.